ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய விஷயம், என்ன மாதிரியான விஷயம் அப்படிங்கிறத எல்லாமே ஷேர் பண்ணுறேன். எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் கன்னி ராசிக்காரங்க பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா இது கன்னி ராசிக்காரங்களுக்கான ஸ்பெஷல் வீடியோ. ஆக்சுவலி தற்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆங்கில மாதத்தில் 3வது மாதமான மார்ச் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு. மார்ச் மாதத்தில் நிறைய முக்கியமான விஷயங்களானது நடக்குது. மார்ச் மாதங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆங்கில மாதத்தில் 3வது சாதாரண மாதம்ன்ட்டு நம்மளால் நினைக்க முடியாது. காரணம் என்னென்னா, இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள். இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளால் நிறைய பலன்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிடைக்க போகுது. ஆக்சுவலி ஒவ்வொரு ராசிக்கும் நிறைய மாற்றமானது ஏற்பட போகுது. அப்படி ஏற்படக்கூடிய மாற்றத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் மார்ச் மாதம் நடக்கக்கூடிய விஷயங்களை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கன்னி ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ கன்னி ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ கன்னி ராசிக்காரங்க நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு இந்த கிரக பயிற்சிகள் நடக்கிறதுடைய பலன்களால் என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. வரக்கூடிய மாற்றம் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக முன்னேற்றமாக இருக்குமா, இல்லை ஏமாற்றமாக இருக்குமா அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு 7 ஜென்மம் பாவம் தீர்ற மாதிரி தான் நிறைய முக்கியமான கிரக பயிற்சிகள்லாம் இந்த மாதம் நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆக்சுவலி கிரக பயிற்சிகளை பொறுத்த வரைக்கும் மார்ச் மாதம் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் மிகவும் முக்கியமானதாக இருக்கும் என்று சொல்லப்படுது. மார்ச் மாதம் நடக்கக்கூடிய இந்த கிரக பயிற்சி தான் உங்கள் ராசிக்கு பயங்கரமான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. ஃபஸ்ட்டு மார்ச்சில் நடக்கக்கூடிய முக்கியமான பயிற்சி சனி பயிற்சி என்று சொல்லப்பட்டிருக்கு. மார்ச் மாதத்தில் நடைபெறக்கூடிய மிக முக்கியமான பயிற்சியில் சனி பயிற்சி தான் முதன்மையானது என்று சொல்லப்படுது. ஏன்னா 30 ஆண்டுகளுக்கு பிறகு மீன ராசியில் சூரியன் சனி சேர்க்கை நடக்க போகுது. ஆக்சுவலி மார்ச் 14ஆம் தேதி சூரியன் மீன ராசிக்கு செல்லக்கூடிய நிலையில் சனி பகவான் மார்ச் 29ஆம் தேதி பயிற்சி ஆகிறாரு. அதாவது சனி பகவான் மார்ச் 29ஆம் தேதியும் மார்ச் 14 சூரியன் மீன ராசிக்கு செல்கிறாங்க. இவங்க 2 பேரும் இணைந்து நடக்கக்கூடிய முக்கியமான கிரக பயிற்சி தான் இந்த மார்ச்சில் ரொம்ப பெரிய பயிற்சியாக சொல்லப்படுது. மார்ச் மாதம் சனி சூரியன் மட்டும் இல்லாமல் சுக்கிரனுடைய வகர பயிற்சி, புதனுடைய அஸ்தமனம் இதெல்லாம் நடைபெற இருக்குது. இந்த கிரகங்களுடைய மாற்றமானது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே நன்மை பயக்கும் என்கிறாங்க ஜோதிடர்கள். ஸோ மார்ச் மாதம் கன்னி ராசிக்காரங்க உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ என்ன மாதிரியான பலன் உங்களுக்கு கிடைக்கும், அந்த பலன்களை நீங்கள் முழுமையாக பெறுவதை இந்த வீடியோவை பார்த்திங்கன்னா தான் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். கன்னி ராசிக்காரங்க உத்திரம் 2, 3, 4 பாதம், அப்புறம் அஸ்தம், அப்புறம் சித்திரை 1, 2 பாதம் இதில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ கன்னிராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன். கிரகநிலை அமைஞ்சதை தெரிஞ்சுக்குங்க. ராசியில் கேது, ரணருண ரேகஸ்தானத்தில் சூரியன் சந்திரன் சனி, கலஸ்தரஸ்தானத்தில் ராகு சுக்கிரன் புதன், பாக்கியஸ்தானத்தில் குரு, தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய். இந்த மாதிரி கிரகங்கள் இந்த மாதம் வள வரப்போகுது. கிரகங்கள் இப்படி வள வருவது மட்டும் இல்லாமல் கிரக மாற்றங்களும் ஆக்சுவலி இருக்குது. கிரக மாற்றங்கள் என்னென்ன எப்பப்பங்கிறத சொல்கிறேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. மார்ச்சுடைய 4ஆம் தேதி அன்று சுக்கிர பகவான் வகரம் ஆகிறார். மார்ச்சுடைய 9ஆம் தேதி புதன் பகவான் வகரம் ஆகிறார். மார்ச்சுடைய 14ஆம் தேதி சூரிய பகவான் ரணருண ரேகஸ்தானத்திலிருந்து கலஸ்தர ஸ்தானத்துக்கு மாறுறாரு. மார்ச்சுடைய 18ஆம் தேதி வகர நிலையில் இருக்கக்கூடிய புதன் பகவான் கலஸ்தர ஸ்தானத்திலிருந்து ரணருண ரேகஸ்தானத்துக்கு மாறுறாரு. மார்ச் 30ஆம் தேதி அன்னைக்கு புதன் வகர நிவர்த்தி ஆகிறாரு. இந்த மாதிரி முக்கிய கிரக மாற்றங்களும் இருக்குது. கிரக மாற்றங்கள், கிரகநிலைகள் இதனோட அடிப்படையில் கன்னிராசிக்காரங்க நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க. வாங்க என்ன பலன்கள் நீங்கள் மார்ச்சில் பெறுவீங்கிறத பார்க்கலாம். வாக்கு நாணயம் தவறாமல் உண்மைக்காக பாடுபடக்கூடிய குணமுடைய கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த மார்ச் மாதம் சுணங்கி கிடந்த காரியங்கள் அனைத்தும் வேகம் பெறுவதோடு மட்டும் இல்லாமல் மனதில் புது திட்டங்கள் உருவாகிற மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு அமைஞ்சிருக்கு.
புதிய தொடர்புகள் நிறைய கிடைக்கும். அதனால் நன்மையும் உண்டாகும். வீண் பகை, மனசஞ்சலம், தேவையற்ற செலவு ஆகியன எல்லாமே உங்களுக்கு அகலும். மனசஞ்சலம்லாம் உங்களுக்கு தீர்ந்து மனதில் ஒரு தெம்பு ஏற்படும். பகைகள்லாம் தொல்லை தராமல் இருக்கும். ஸோ மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமாக அமைஞ்சிருக்கு. அப்புறம் நீங்கள் வியாபாரம் தொழில் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா அதன் மூலம் உண்டாகக்கூடிய செலவுகள் குறையும். புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. ஆனால் அவர்களிடம் திறமையாக பேசி அவங்கள தக்க வைத்து கொள்வது நல்லது. அப்போ தான் வியாபாரம் தொழில் போன்றவற்றினுடைய விரிவாக்க செய்யக்கூடிய புதிய திட்டங்கள் பற்றி ஆலோசனையெல்லாம் வெற்றியானது உங்களால் பெற முடியும். அதுக்கப்புறம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றமானது உண்டாகும். புது தொழிலெலாம் நீங்கள் முதலீடு செய்யும்போது கவனமாக இருக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பெருத்த நஷ்டம் ஏற்படும். அதுக்கப்புறம் குடும்பத்தில் இருப்பவர்களோடு திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும். வீண் விவாதங்களை தவிர்க்கிறது உங்களுக்கு நல்லது. குழந்தைகளுடைய முன்னேற்றத்தில் ஆர்வம் காட்டுவது நல்லது. அப்புறம் நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள் கூறக்கூடிய கருத்துக்களுக்கு எதிர்த்து பேசுவதை விட்டுவிட்டு நிதானமாக அவங்க சொல்கிற கருத்தை நீங்கள் எடுத்துக்கிறது நன்மை தரும். இது குடும்பத்தில் நன்மை பெறுவதற்கு நீங்கள் கவனமாக இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் பெண்கள், கன்னிராசிக்காரங்களுக்கு கடன் பிரச்சனைகள் குறையும். புதிய எண்ணங்கள் உங்களுக்கு உண்டாகும். புது நபர்களுடைய நட்பும் கிடைக்கும். அந்த நட்பை ஏற்றுக்கிறது உங்களுக்கு நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் கலைத்துறையில் சேர்ந்த கன்னிராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் இந்த மாதம் நீங்கும். காரிய அனுகூலமானது உண்டாகும். மனதில் ஏதாவது கவலை இருந்திருக்குல்ல, அதெல்லாம் உங்களுக்கு சரியாகும். இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்திங்கன்னா கவலைகள் உங்களுக்கு குறையும். ஆன்மீக நாட்டத்தை அதிகரித்து கொள்வதன் மூலம் மன நிம்மதியானது ஏற்படும். ஸோ அதை மட்டும் நல்லா பண்ணுங்க. அப்புறம் அரசியல் துறையில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்கு உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும். மனதிற்கு சந்தோஷமான காரியங்கள் நடக்கும். லாபம் அதிகரிக்கும். பணியாட்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். புகழ் கூட உங்களுடைய அரசியலில் கிடைக்கும். பங்குதாரர்கள் மூலம் சில தொந்தரவுகள் நேரிடலாம். அதனால் பங்குதாரர்கள்கிட்ட மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்று அரசியலில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் மாணவர்கள் வீண் விவாதங்களை தவிர்த்து கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்கணும். அதுதான் முன்னேற்றத்திற்கு உதவியாக அமையும். ஸோ முன்னேற்றத்திற்கு உதவியாக அமைவது கண்டிப்பாக நான் சொன்னது மாதிரி இருக்கணும் என்று மாணவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்புறம் உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப பார்க்கும்போது சில டிப்ஸுகள் சொல்லப்பட்டிருக்கு. அதில் ஃபஸ்ட்டு ஒருத்தர் 2, 3, 4 பாதங்களில் பிறந்த கன்னிராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்க இந்த மாதம் சற்று ஏற்றிறக்கமான பலன்களை பெறுவீங்க. கூட்டு தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தை விட குறைவாக கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் தோன்றினாலும் பெரிய கெடுதிகள் ஏற்படாது. எல்லாம் இருந்து அனுபவிக்க முடியாதபடி சுகவாழ்வு, சொகுசு வாழ்வு இதிலெல்லாம் பாதிப்பு உண்டாகும். ஸோ பாதிப்பு உண்டாகிறதுனால கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்வது அவசியம். அப்புறம் அஸ்தமில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. பொருளாதார நிலையில் உங்களுக்கு சில இடையூறுகள் உண்டாகும். அசையும் அசையா சொத்துக்களால் சிறு சிறு விரயம் ஏற்படும். வீடு, மனை, வண்டி, வாகனங்கள், அப்புறமேட்டு சுப செலவுகள் ஏற்படும். அடிக்கடி தூர பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். ஸோ வாய்ப்பு உண்டாகும் போது பயணங்கள் மேற்கொண்டு கவனமாக இருங்க. அப்புறம் சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்க சற்று அலைச்சல்கள், நெருக்கடிகள் உண்டாகும். சுபகாரியங்களுக்கான முயற்சிகள் தடைகளுக்கு பின் வெற்றி கிட்டும். தொழில் பொருளாதார ரீதியாக மேன்மை ஏற்படும். குடும்பத்தில் திருமண சுபகாரியங்கள் கைகூடும். வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை, புத்திர சிறப்பு எல்லாமே உண்டாகும். ஸோ மொத்தத்தில் உங்களோட நட்சத்திரத்துக்கு இதுதான் பலன். ஸோ நட்சத்திரத்துக்கேற்ப என்ன நடக்குங்கிறதையும் சொல்லிட்டேன். சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. பரிகாரமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்து வரணும். இதை செய்திங்கன்னா எதிர்ப்புகள் அகலும், செல்வம் சேரும், மன நிம்மதி உண்டாகும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் மறக்காமல் கன்னிராசிக்காரங்க செய்து பயன்பெறுங்க. நீங்கள் இந்த முக்கியமான தாள்களை தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கன்னிராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த முக்கியமான தாள்களை தெரிஞ்சு அவங்களும் பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். பார்த்து அவங்களும் கன்னிராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து பயனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும்
உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.